வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எமது நாட்டின் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் நாங்கள் மனதார விரும்பவில்லை, ஆனால் மதிப்பளிக்கின்றோம் என சுட்டிக்காட்டிய சத்தியலிங்கம். இந்திய மீன்பிடி படகுகளையும் 14 தமிழக மீனவர்களையும் தடுத்து வைத்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் அறிவிப்பு. இலங்கையில் உப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் பேசிய போது, தமிழர்களாகிய நாங்கள் இந்த நாட்டின் ஏனைய மக்களுடன் சமமாக நடத்தப்படவில்லை என்ற எண்ணத்துடன் வளர்ந்தவர்கள். அதனாலோ என்னவோ எமது நாட்டின் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் நாங்கள் மனதார விரும்பவில்லை, ஆனால் மதிப்பளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாங்கள் எதிர்க்கட்சி என்ற பெயருடன் அமர்ந்துள்ளோம், ஆனாலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் நாம் உங்களுடன் இருப்போம். சிறு வயதிலிருந்தே ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையுடன் வளர்ந்தவர்கள் நாங்கள். இந்த மனநிலை எனக்கு மட்டுமல்ல, எனது வயதையொட்டிய இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உள்ளது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலை ஏற்படுத்துவதை இட்டு பல சந்தர்ப்பங்களில் நான் மனவேதனை அடைந்துள்ளேன். எனது தந்தை ஒரு பொதுநலவாதி, தனது வாழ்க்கை முழுவதும் தூய்மையான கம்யூனிசவாதியாக வாழ்ந்தவர். நான் அவரின் வளர்ப்பில் வளர்ந்ததால் இன மத குல வேறுபாடு எனக்கில்லை. நான் இந்த நாட்டின் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் விரும்பும் விதத்தில் எனது வாழ்க்கை காலத்திற்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசினுடையது. நான் சொல்ல வரும் விடயத்தை நீங்கள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தனது உரையில் சமாதானம் ஒவ்வொரு மனதிலும் இருந்து தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டார். அவர் கூறியது முற்றிலும் உண்மை. ஆனால் அது எங்கிருந்து தொடங்கலாம் என்று சிந்தித்தால் அது உங்கள் பக்கத்திலிருந்துதான் தொடங்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்கள் தடை போடவில்லை. அது உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான இறந்தவர்களின் உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்திலும் இன்று இராணுவ முகாம் உள்ளது. அந்த இடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து உங்கள் உயர்ந்த நல்லெண்ணத்தை காட்டுங்கள் என்று கூறினார். இன்று நாடாளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகள் தொடர்பாக இடைக்கால வரவு செலவு திட்டம் கடந்த 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கான விவாதம் நேற்றும் இன்றும் நாடாளுமன்றில் நடைபெற்றது. அதன்படி இன்றைய விவாதத்தின் பின்னர் வரவு செலவு திட்ட தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை மதுபான உரிமதாரர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் உட்பட வேறு உயர் அதிகாரிகளின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுபான அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் 20 மில்லியனாக உயர்த்தியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வருடாந்த உரிம கட்டணம் உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் கோரியே இவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஒரு அங்கமான இந்து சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் எதிர்கால திட்டங்களில் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது ஒன்றாகும். அதற்கு ஒரு ஆரம்பமாக அந்த அமைச்சின் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும் சுனில் செனவிக்கும், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தலிலிங்கம் பிரதீப்பும் வெள்ளவத்தை அருள்மிகு ஸ்ரீ மயூராபூதி பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்கு வழிபாட்டுக்காக சென்றிருந்தார்கள். அங்கு ஆலய அறங்காவலர் சபையின் தலைவர் சுந்தரலிங்கம் உட்பட அங்கத்தினர்களால் விசேட பூஜை வழிபாடுகளை ஏற்பாடு செய்திருந்ததோடு அமைச்சர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பும் செய்திருந்தார்கள். இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தனும் வழிகாட்டில் கலந்து கொண்டிருந்தார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சுகாதார சோதனை நடவடிக்கைகளுக்காக நாடளாவிய ரீதியில் 2000 உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்த உணவுகளை பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெற உள்ளதாக அதன் செயலாளர் சமில் முதுகுடா குறிப்பிட்டார்.
தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு தொடர்பான செய்திகள் வெளியாகும் நிலையில் இலங்கையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் கடந்த காலங்களில் மோசமான வானிலையால் உள்ளூர் உற்பத்தி மெதுவாக குறைந்துள்ளது. இதேவேளையில் இலங்கையில் உப்பு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமை தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சந்தைகள் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 45 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சாவை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். நெடுந்தீவு கடல் பகுதியில் கைப்பற்றப்பட்ட இதன் வீதி மதிப்பு 18 பில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரோந்து பணியில் காரணமாக கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக கருதப்படும் கஞ்சா 2 பொலித்தீன் சாக்குகளில் கடலில் மிதந்த நிலையில் காணப்பட்டது. அதன்படி சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்படையினர் சரக்குகளை பாதுகாத்தனர். மற்றொரு சம்பவத்தில் 5780 சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்குள் கடத்த முயற்பட்ட 52 வயதான வாதுவ பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் துபாயிலிருந்து இலங்கை வந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் யுத்தம் நடந்த லெபனானிலிருந்து 55 பாதிக்கப்படக்கூடிய இலங்கை தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் சர்வதேச குடியேற்ற அமைப்புடன் இணைந்து இலங்கை தொழிலாளர்களை குழுக்களாக வெளியேற்ற ஏற்பாடு செய்துள்ளது. லெபனானில் மிகவும் தேவைப்படும் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து வசதிகளை வழங்குவதற்காக லெபனானில் உள்ள சர்வதேச குடியேற்ற அமைப்புடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. மாவனல்லை ஹெம்மாதகம பகுதியில் குடிநீர் போத்தல்களில் அடைக்கும் தொழிற்சாலையொன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். குடிநீர் போத்தல்களின் சுகாதாரமற்ற நீர் காணப்படுவதாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த தொழிற்சாலைக்கு சுகாதார அமைச்சிடமிருந்து பெறப்பட்ட பதிவு சான்றிதழ் காலாவதியாகிவிட்டதாகவும் தவறான தகவல்களை அளித்து அது பெறப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சோதனையின் போது விநியோகித்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் போத்தல்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் திறப்பு விழாக்களில் புதிய கலாச்சாரம் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கலாச்சாரத்தில் அரசு அமைப்புகளின் திறப்பு விழாக்களும் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அழைக்கப்பட மாட்டார்கள். தேவையற்ற செலவுகள் செய்யப்படாது. இந்த புதிய கலாச்சாரத்தை ஆரம்பிப்பதன் முதல் படியாக மகியங்கனை பிரதேச செயலகத்தில் புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. மகியங்கனை பிரதேச செயலாளர் சஞ்சய் பிரசாத் வீரசிங்க மற்றும் செயலாக்க அதிகாரிகளினால் புதிய கட்டிடம் அரசியல்வாதிகளின் பங்களிப்பு இன்றி மிகவும் எளிமையான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. அன்று காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் பாடி பால் ஊற்றிய பின் அலுவலக அதிகாரிகள் வழக்கம் போல் பணியை தொடர்ந்தனர். உத்தியோகத்தர்களின் வீடுகளில் இருந்து திறப்பு விழாவுக்கான உணவு மற்றும் பலகாரங்களை கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த பிரம்மாண்டமான திறப்பு விழாவிற்கு அரசாங்கத்தினால் எந்த பணமும் செலவிடப்படவில்லை என மகியங்கனை பிரதேச செயலாளர் சஞ்சய் பிரசாத் வீரசிங்க தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 8 இந்திய மீனவர்கள் சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்ட அதே நாளில் மேலும் 2 இந்திய மீன்பிடி படகுகளையும் 14 தமிழக மீனவர்களையும் தடுத்து வைத்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் அறிவித்தனர். 8 மீனவர்களும் நாடு திரும்பியதை இந்திய உயர்ஸ்தானிகர் வெள்ளிக்கிழமை காலை ஒரு சமூக வலைதள பதிவில் கொண்டாடியது. அன்றைய தினமே இலங்கை கடற்படையினர் இருள் நேரத்தில் மன்னாருக்கு வடக்கே கடற்பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 14 இந்திய மீனவர்களை கைது செய்ததாக அறிவித்தனர். இந்த ஆண்டு இதுவரை குறைந்தது 68 இந்திய மீன்பிடி படகுகளையும் 529 இந்திய மீனவர்களையும் கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது.